ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று நேரத்திற்கு முன்னர் சென்னை காவல்துறை ஆணையர், அதாவது சிட்டி கமிஷனர், போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த அதிரடி மாற்றம் எதனால் நடந்தது? அதாவது என்ன மாற்றப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா, காவல்துறைக்கு அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் அந்த துறை இருக்குது. அதாவது போலீஸ் மினிஸ்டராக யார் இருக்கான்னா முதலமைச்சர் தான் இருக்கார். அவர் அதிரடியாக மாற்றியிருக்கிறார். இது அமைச்சர்களுக்கு கூட தெரியாது. அவர்களே இதை செய்தியாக பார்த்து தான் தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு இருக்குது. மூத்த அமைச்சர்கள்ட்டெல்லாம் அவர் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா அவரோட துறை, அவர் முதலமைச்சர், அவர் பார்த்து எது வேணாலும் செய்யலான்ற மாதிரி மாற்றிருக்கார். இது எதற்காக மாற்றிருக்கிறார்? யார் இந்த ரத்தோர், அதாவது கமிஷனராக இருந்தார் இல்லையா, யார் இந்த ரத்தோர், எதற்காக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார்? அவர்களுடைய செயல்பாடுகள் கடந்த ஒரு வருடம் தான் ஆகுது அவருக்கு சென்னை சிட்டி கமிஷனர் ஆகி. அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்து எது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது, எதற்காக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார், குறிப்பாக நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை காரணமாக மட்டுமே அவர் மாற்றப்பட்டிருக்கிறாரா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்ஸ்ட்ராங் ஒரு மாநில தலைவராக இருக்கார். ஒரு அகில இந்திய கட்சின்றாங்க. அந்த அகில இந்திய கட்சியா அப்படின்னா, இது பேருக்கு ஒரு டுபாக்கூர் அகில இந்திய கட்சி தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அகில இந்திய கட்சி அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அகில இந்திய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய கட்சி. ஏனென்றால் எல்லா மாநிலத்திலும் கடைசி கிராஸ் ரூட் வரைக்கும் அவர்களுக்கு தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதாவது பதவி போட்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா, தென்காசி, திருநெல்வேலி, இந்த தமிழ்நாடு எண்டு இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. அந்த பக்கம் காஷ்மீர் வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது. சரிங்களா? ஒன்று ரெண்டு மாநிலங்கள் இருக்காது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியும் காலப்போக்கில் 80களில் துவக்கப்பட்ட கட்சி, அதுவும் வந்திருக்கு. ஆனால் மாயாவதியோடைய பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய தேர்தல் ஆணையத்தின் கூற்றின்படி தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருந்திருக்கு. இப்போ அந்த அங்கீகாரத்தை இழக்கப் போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. சரிங்களா? ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை அங்கீகாரத்தை இழந்து விட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி விரலாக சொல்லிக்க வேண்டியதான் தேசிய கட்சி அப்படின்னா, அது என்ன வட இந்திய கட்சி. இந்த வட இந்தியரான நீங்கள் மாயாவதிகிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு மாநில தலைவராக கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அந்த கட்சியோட தொண்டராக செயல்பட்டுருக்காரு. இவருக்கு ஏதாவது தனிப்பட்ட கொள்கை இருக்கா, அது இருக்கா, இல்லை மாயாவதி கொள்கையை தான் அவர் 100 கடைபிடிக்கிறாரா அப்படின்னாலாம் இல்லை. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அங்கே போய் லெட்டர் வாங்கிட்டு மாநிலத்து கட்சி தலைவராக இருந்தவர் தான் ஆம்ஸ்ட்ராங். ஸோ இப்படி இருக்கும்போது அவர் மாநில கட்சி தலைவராக இருக்கட்டும், தேசிய கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை வட்டச்செயலாளர் வண்டுமுருகனா கூட யாராவது இருந்துட்டு போட்டோம், சரியா? ஆனால் ஒரு மனிதனை கொலை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்றது தான் பொதுவான ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை ஒரு கட்சி தலைவராக இருக்குன்னா, இப்போ ஒரு பிரபலமான மனிதராகவும் இருக்கிறார். அவருக்கு ஏகப்பட்ட தொண்டர் படை இருக்கிறது. அவர் ஃபாலோ பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவர் பலரை வழக்கறிஞர்களாக்கி இருக்கிறார். பலர் கல்விக்கு உதவி இருக்கிறார்லாம் சொல்லப்படுது இல்லையா? அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்க ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கார். அவருக்கே இந்த நிலையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. திமுக அரசில் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் ராய் ரத்தோரை ஏன் மாற்றியிருக்காங்க அதிரடியா அப்படின்ற என்ன தகவல் வருதுன்னா, காவல்துறையிலேருந்து அவர் ஒரு வார்த்தையை விட்டார். முதல் நாள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்னென்னா, உளவுத்துறை 3 முறை இவரை எச்சரிச்சிருக்கு. உங்களுக்கு டெத் த்ரெட் இருக்குது. அதாவது நீங்கள் உங்களை கொலை செய்ய சிலர் முயற்சி செய்திருக்கிறார், உங்கள் உயிருக்கு ஆபத்து, கொலை செய்யன்னு இல்லை, உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி உளவுத்துறை ஏற்கனவே 3 முறை எச்சரித்ததாக ஒரு தகவல் பரவலாக பரவியது. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் ரத்தோர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் எந்த தகவலும் உளவுத்துறையிலேருந்து எங்கிட்ட வரலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது அரசுடைய முடிவுக்கும் இவருடைய பேச்சுக்கும் ஒரு முரண் தெரியுது. அதாவது பொய்யோ உண்மையோ உளவுத்துறை எச்சரித்தா அவர் சேஃப்டியாக இல்லைன்ற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படிலாம் எதுவுமே வரலையே, அவர் த்ரெட் இருக்குன்னா எங்கிட்ட யாருமே சொல்லலையே அப்படின்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய அதாவது உள்ளுக்குள்ளேருந்தே சேம் சைடு கோல் அடிக்கிற மாதிரியான ஒரு இதுவாக மிஸ்டர் ரத்தோரை பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, தொடர்ந்து அவரை பற்றிய ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உள் விசாரணை செய்யும்போது அவர் எந்த ஒரு பெரிய சம்பவங்கள் நடந்தாலும் சம்பவ இடத்திற்கே போக மாட்டார், அவருக்கு அது வழக்கமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முதலமைச்சருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அதிகாரி போகணுமா, ஒரு கமிஷனர் ரேங்கில் இருக்கிற ஒரு டிஜிபி ரேங்கில் ஏடிஜிபி ரேங்கில் இருக்கிறவங்க ஸ்பாட்டுக்கு போகணுமா, போய் தான் ஒரு பிரச்சனையை தீர்க்கணுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் பிரச்சனை வராமலே அவர் தடுத்திருக்கிறார். ரத்தோர் அவர்கள் என்னென்னா, அன்னைக்கு சாலை மறியல் நடந்து இப்போ உணர்ச்சி வசப்பட்டு பல பிரச்சனைகள் நடந்த போதும் இது பூதாகரமாக பெரிய பிரச்சனையாக மாறிவிடாமல்
தடுத்திருக்கிறார் கமிஷனர். அதில் மாற்றுக்கருத்தில் அதில் அவர் நேராக போகணும், நேராக போகக்கூடாது, நேராக போகல அப்படின்ற பாயிண்ட் அங்கே வராது. இருந்த போதிலும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு, பெரிய பெரிய சம்பவங்கள் இந்த ஒரு வருடத்தில். அப்போ வந்து எந்த சம்பவத்துக்குமே ஒரு நேரடியாக அவர் போகவில்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா போன ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடம் விழுந்தது, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இடிஞ்சு விழுந்தது ஒரு எடப்பாடி ஆட்சியில். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டிஜிபியே நேரில் போனார், எல்லோரும் போய் பார்த்தாங்க. சரிங்களா, ஒரு கட்டிடம் அதில் ஆள் சேர்த்தாங்களா இல்லையா, ஒரு மிகப்பெரிய அளவில் நார்த் மெட்ராஸில் நடந்த ஒரு சம்பவம். ஸோ அப்படி இருக்கும்போது டிஜிபியே நேரில் போகும்போது கமிஷனர், சிட்டி கமிஷனர் அவர் தானே இன்சார்ஜ், அவர் போயிருக்கணும். ரெண்டாவது அவர் தானே அந்த சட்டம் ஒழுங்குக்கே ஒரு இன்சார்ஜ். அவர் ஏன் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதை தடுக்கவில்லை, முன்னாடியே எச்சரித்தாங்களா இல்லையா ஆம்ஸ்ட்ராங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது 2-3 நாட்களாக. அதை தொடர்ந்து வந்து திமுக பேர் தான் கெட்டு போகும், அதாவது திமுக அரசின் பேர் தான் கெட்டு போகும். காவல்துறை நன்றாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், காவல்துறை உன்னிப்பாக சில விஷயங்களை கவனிக்கவில்லை என்றால் அந்த கெட்ட பேர் யாருக்கு போகும்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தான் போகும், திமுக ஆட்சிக்கு தான் போகும். அகில இந்திய அளவில் வந்து என்னென்ன அங்கேருந்து பார்க்கணும், சென்னையோட சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு தானே நார்த் இந்தியா கோடி மீடியாலாம் ஊதுவான். ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருந்தது. இது தாண்டி என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே இந்த பாஜக வந்து டெல்லியில் ஆட்சிக்கு 2ஆம் முறை வந்ததுக்கப்புறமும் அண்ணாமலையை அவர்கள் நியமித்ததுக்கப்புறம், அண்ணாமலை ஒரு காவல்துறை சேர்ந்த ஒரு அதிகாரியாக இருந்தவர். அவர் ஏன் அந்த காவல்துறையில் இருந்த அண்ணாமலை எதுக்கு தலைவராக போட்டாங்கன்னா, காவல்துறையை கையில் போட்டால காவல்துறையை மிரட்டினா மட்டும்தான் கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதை ஒட்டி தான் அவர் போட்டோன்னா, ஏன்னா காவல்துறை அப்படியே ஏதாவது லிங்க்கை பிடிச்சி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த பேட்ச் அந்த பேட்ச் சொல்லி யாரையா ஒருத்தரை பிடிச்சி லிங்க் போட முடியும். ரெண்டாவது, இந்த காவல்துறை அதிகாரிகளும் வட இந்திய அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம சொல்லலை, எல்லா அதிகாரிகளும் வந்து அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நம்ம சொல்லலைன்னா கூட சிலர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதியே என்ன பண்ணார், பாஜகவுக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லிவிட்டு அப்படியே போய் ரிசைன் பண்ணிவிட்டு எம்பி சீட்டு கேட்டு நின்னார் வெஸ்ட் பெங்கால். அதை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி பல அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மாநில அரசையும் இவர்களையும் காட்டி கொடுத்து விட்டு தன் சுயலாபத்துக்காக ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எம்பி ஆயிடலாம், கவர்னர் ஆயிடலாம், அதாயிடலாம் இதாயிடலான்னு ஒரு ஆசையை காட்டி விட்டுருக்கிறது இந்த மத்திய அரசு. அதுக்கு ஏஜென்ட் யாருன்னா அண்ணாமலை. ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா, பலர் வந்து அண்ணாமலைக்கு உளவு பார்க்கிறார்களோ, உளவு சொல்கிறார்களோ. ரெண்டாவது வந்து டெல்லியை இந்த தமிழ்நாடு அரசுக்குள்ளே செய்ய முடியாததை இந்த அதிகாரிகளை வைத்து உள்குத்து பார்த்து வட இந்திய அதிகாரிகள் சில பேர் வந்து அஸ்கா போட்டு அவர்களுக்கு அதை செய்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லி ஆசை காட்டியும் அவர்கள்ட்ட வந்து பல உளவு தகவல்களை வாங்கி தமிழக அரசுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்களோ என்கிற ஒரு பார்வையும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் கொஞ்சம் வீக்காக போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேசினாங்க. ஏன்னா மத்திய அரசுக்கு உளவு சொல்லக்கூடிய, மத்திய அரசு சார்ந்து செயல்படுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்படாத ஒரு நிலையும் இருக்குது அப்படின்றது பொதுவான ஒரு கருத்தாக சமீப காலமாக பரவி வருகிறது. அந்த வகையிலையும் இது பார்க்கப்படுதா அப்படின்னா அதையும் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி இருக்கும்போது திரு ரத்தோர் அவர்கள் வந்து இந்த மிகப்பெரிய கொலை, ஏன்னா மாயாவதி வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு தலைவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் இங்கே வந்துட்டு போகிறது ஒரு இம்பேக்ட் ஏற்படுது. ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒரு மாநிலத்தில் அந்த மாநில கட்சி தேசிய கட்சி அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார் இருந்தால் கூட 3-4 ஸ்டேட்டில் அவர்கள் கட்சி இருக்குது. மத்திய பிரதேசத்தில் இருக்குது, குஜராத் வரைக்கும் இருக்குது. மாயாவதிய கட்சி பிஎஸ்பி வந்து அங்கங்கே இருக்கிறதுனால இப்போ மாயாவதி பல்லு பிடுங்கின ஒரு பாம்பாக மாறிட்டார். அவருக்கு எல்லா அரசியல் செயல்பாடுலையும் ஜீரோவாகி பாரதிய ஜனதா கட்சியோட அடிமையாக மாறி அவர்கள் நம்ம கைது பண்ணி உள்ளே போட்டக்கூடாது, ஜெயிலுக்கு அனுப்பிடக்கூடாதுன்றதுனால அந்த அச்சத்தில் கட்சியை அவர்கள்ட்ட சரண்டர் பண்ணிட்டான்றது அகில இந்திய அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ வந்து ஆனால் வந்து இந்த விவகாரத்தை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரை கெடுத்து விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் 2-3 நாட்களாக. ஏன்னா இருந்தாலும் வந்து தலித்துன்னு இப்போ சொல்கிறது இல்லைன்றாங்க. அதாவது என்னென்னா பட்டியலினத்து மக்கள் வந்து குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், ஒரு ஆயிரக்கணக்கில் கூட வச்சுங்களேன், அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு தலித் தலைவரை வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கோஷம் எழும்போது முதலமைச்சர் அதுக்கான அதிரடி நடவடிக்கை எடுத்து தான் இப்போ ரத்தோரை வந்து அங்கே அந்த பதவியில் தூக்கிட்டு அருண் அவர்களே வந்து சிட்டி கமிஷனராக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் போய் முடிய போது அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.